ஆன்மீக அன்பர்களுக்கும் ஜோதிட பிரியர்களுக்கும் இந்த நாள் இனிய வணக்கத்துடன் இன்றைய ஆன்மீக மற்றும் ஜோதிட துளிகளாக ஓம் அஸ்வத் பஜாய வித்மஹே தனுர் ஹஸ்தாய திமஹி தனு சுக்ர பிரசோதயா இன்று சார்வரி ஆண்டு சிறப்புமிக்க மார்கழி மாதம் 10ஆம் நாள் அற்புதமான டிசம்பர் மாதம் 25/12/2020 மிக சிறப்பான வெள்ளிக்கிழமையான இன்றைய ஏகாதசி திதியானது இன்று இரவு, அதாவது பின் இரவு 1:54 வரையில் இருக்கின்றது. அதற்கு பிறகு வரக்கூடிய அற்புதமான துவாதசி திதியானது இன்றைய இரவினுடைய பின் இரவினையும் நாளை பகல் வேளையும் முழுமையாக அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. அற்புதமான இன்றைய நன்னாளினுடைய மிக சிறப்பான ஏகாதசி திதியினுடைய திதி தேவதையாக தர்ம தேவதையாக இருக்கின்றார். இன்றைய அற்புதமான ஏகாதசி திதியானது மகாவிஷ்ணுவை வழிபடக்கூடிய நாளாக இருக்கின்றது. இன்றைய ஏகாதசி திதியானது வைகுண்ட ஏகாதசி என்று போற்றி புகழப்படக்கூடிய இந்த மார்கழி மாத வளர்பறை வைகுண்ட ஏகாதசி நன்னாளின் போது சொர்க்கவாசல் என்று 30 தேவர்களும் வழிபடக்கூடிய அந்த சொர்க்கவாசலை கடக்கக்கூடிய அற்புதமான நன்னாள் இன்று. செடியாய வல்லினிகள் தீர்க்கும் திருமாலை நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடைத்தீங்கும் படியாய் கிடந்து பவளமாய் காண்பேனே என்று கோவிந்தநாமனை சங்கீதமாக உபச்சரித்து பூஜைகள் செய்து வழிபடக்கூடிய அற்புதமான நன்னாளாகவும் சொர்க்கவாசலை கடக்கக்கூடிய அற்புதமான நன்னாளாகவும் விரதங்களையே சிறந்த விரதமாக கருதப்படக்கூடிய வைகுண்ட ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய மிக சிறந்த நன்னாளாகவும் இன்றைய நாள் இருக்கின்றது. அற்புதமான இன்றைய நன்னாளின் போது வைகுண்டி ஏகாதசி அனைத்து விதமான பெருமாள் ஆலயங்களிலும் அந்த சொர்க்கவாசல் எனப்படக்கூடிய அந்த வாசலை, பரமபத வாசலை திறக்கக்கூடிய தருணம் இன்றைய நன்னாளினுடைய மிக சிறப்பான அசுவினி நட்சத்திரமானது காலை நேரத்தில் 7:36 அருகில் இருக்கின்றது. அதற்கு பிறகு பரணி நட்சத்திரமானது இன்றைய இரவை முழுமையாக அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமிர்தி யோகமும் சித்த யோகமும் கூடிய நன்னாளாக சுபமிக்க வெள்ளிக்கிழமை நன்னாளாக இருக்கின்றது. குறிப்பாக காலை நேரத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய நட்சத்திர நாயகியாக சரஸ்வதி தேவியும், இன்று காலை 7:36 பிறகு வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தினுடைய நட்சத்திர நாயகியாக துர்க்கி அம்மனும் இருக்கின்றனர். இன்று வெள்ளிக்கிழமை என்பதனால் அம்மன் வழிபாட்டுக்குரிய நன்னாளாகவும் இருக்கின்றது. இன்றைய 30 தேவர்களும் வழிபடக்கூடிய அற்புதமான வைகுண்ட ஏகாதசி நன்னாளின் போது கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தம் பஜ கோவிந்தம் 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 கோவிந்தா குறையொன்றும் இல்லை கோவிந்தா என்று கோவிந்த நாமனை வணங்கப்படக்கூடிய அற்புதமான நன்னாள் வைகுண்ட ஏகாதசி நன்னாள் இன்றைய நன்னாளில் பொறுத்தவரையில், அதாவது விரதங்களிலேயே மிக சிறந்த விரதங்கள் ஏகாதசி விரதம். இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடித்தால் சொர்க்க வாசல் இன்றைய நாளில் பொறுத்தவரையே விரதம் இருந்து கடைபிடித்தால் அற்புதமான தங்களுடைய அந்த வாழ்நாளில் சொர்க்கத்தை அடையக்கூடிய, நரகத்துக்கு செல்லாமல் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய அற்புதமான தருணத்தை பெருமாள் வழங்குவார். அற்புதமான இன்றைய நன்னாளில் பொறுத்தவரையில் மிக சிறப்பான, அதாவது பசுக்களை தானம் வழங்கக்கூடிய நன்னாளாகவும் மிக சிறப்பான பெருமானுடைய விரதம் இருந்து அந்த விரதம் துவாதசி இருக்கிற விரதங்களிலேயே மிக சிறப்பான விரதம் இந்த ஏகாதசி விரதம் தான். தன்னை காப்பாற்றிய, அதாவது ஒரு போர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கார் பெருமாள். முரண் என்ற ஒரு அரக்கன் தேவர்களுக்கெல்லாம் தொல்லை கொடுத்து வந்த சமயத்தில் பெருமாளை வம்புக்கு எடுக்கிறார். பெருமாள் அவர் நினைத்திருந்தால் ஒரு நிமிடத்தில் அவரை பொசுக்கி விடலாம், இருந்தாலும் அவனுடைய வதம் செய்ய வேண்டும் என்று ஒரு கூற்றுக்கேற்ப போர் புரிகிறார். போர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஓய்வறையில் இளைப்பாரி கொண்டு இருக்கின்றார். அவர் ஜெயிச்சிருவார், இருந்தாலும் அந்த ஒரு அற்புதங்கள்னால் நடக்கணும் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு கூற்றுக்கேற்ப ஓய்வெடுக்கிறார். அப்போ பார்த்திங்கன்னா அப்படியே அசந்து அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு. தூங்கிட்டு இருக்கும் பொழுதும் நினைவுகள் எல்லாமே இருக்குது. அந்த நேரத்தில்
முரண் பின் வாசல் வழியாக பெருமாளை தாக்க வருகின்றார். அப்பொழுது அவருடைய அந்த ஜீவ உடலிருந்து எங்கிருந்தோ உருவாக்கப்பட்ட ஒரு பெண்மணி அந்த முரணை அப்படி சாம்பலாக்குகிறார். தன்னுடைய சக்தி மிக்க ஆயுதத்தை கொண்டு முரணை அழித்து விடுகிறார். தன்னை காப்பாற்றிய அந்த பெண்ணிற்கு திதிகளில் மிக சிறந்த திதியாக 11வது திதியாக இருக்கக்கூடிய தசமி திதிக்கு அடுத்து வரக்கூடிய ஏகாதசி என்று பெயரிட்டார். ஏகாதசி திதியினுடைய திதி தேவதை யாருன்னா தர்ம தேவதை. அந்த தர்ம தேவதை என்று அழைக்கப்பட்ட அந்த ஏகாதசி என்று அழைக்கப்பட்டார். ஆக அந்த ஏகாதசி நன்னாளில் சொர்க்கவாசலை கடந்து பெருமாளை நினைத்து கண் விழித்து முதல் நாளே, அதாவது ஏகாதசி அப்படின்னா இன்று ஏகாதசி அப்படிங்கிறப்ப நேற்றைய தினம் பொறுத்தவரையில் ஒரு வேளை உணவுகள், அதாவது நேற்று இரவு சாப்பிட வேண்டாம், பகல் வேறு சாப்பிட்ருக்கணும். அந்த இரவு முழுவதும் சாப்பிடாமல் இன்று இரவும் சாப்பிடாமல் பெருமாளை நினைத்து பூஜைகள் செய்து பஜனைகள் செய்யலாம். இன்று இரவு நாளை விடியற்காலை பொறுத்தவரையில் துவாதசி சூரியன் உதயம் ஆகுவதற்கு முன்பாக விரதத்தை நிறைவு பெறலாம். அனைத்து விதமான காய்கறியும், நெல்லிக்காய், சுண்டைக்காய், கீரை, காய்கறிகள்லாம் போட்டாக வழிபாட்டு துவாதசி விரதம் இருந்து கடைபிடிக்கும். அவ்வாறு விரதம் இருப்பது மிக சிறப்பான ஒரு தருணமாக இருக்கின்றது. ஆக இன்றைய ஏகாதசி நன்னாளில் வைகுண்ட பெருமானை வணங்கி பெருமானுடைய அனைத்து விதமான ஆசிகளையும் பெறக்கூடிய அற்புதமான நன்னாள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் வைகுண்ட மோட்ச ஏகாதசி என்று அழைக்கப்படக்கூடிய நன்னாளாகவும் சிறப்புமிக்க சர்வ முக்கோடி தேவர்களும் வழிபடக்கூடிய நன்னாளாகவும் இருக்கின்றது. வைதரணி விரதம் கடைபிடிக்கக்கூடிய நன்னாளாகவும் இருக்கின்றது. அதேபோல் இன்றைய நாளினுடைய அற்புதமான ராகு காலமானது இன்று பகல் 10:54 பகல் 12:20 வரையிலும், யமகண்டமானது இன்று பிற்பகல் 3:12 பிற்பகல் 4:37 வரையிலும் இருக்கின்றது. இன்றைய நாளினுடைய சுபஹோரைகளாக இன்று காலை 6:42 காலை 9:42 வரையிலும், அதேபோல் பிற்பகல் 1:42 பிற்பகல் 2:01 வரையிலும் இருக்கின்றது. இன்று மாலை பொறுத்தவரையில் 5:42 மாலை 6:42 வரையிலும், இரவு பொறுத்தவரையில் 8:42 இரவு 9:42 வரையிலும் இன்றைய நாளினுடைய சுபகோரைகளாக இருக்கின்றன. இன்றைய நாடினுடைய தன்மையாக சுமார் என்ற விதத்தில் இருக்கின்றது. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரமாக சித்திரை நட்சத்திரத்தை நோக்கி இருக்கின்றது. திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளினுடைய சுப கிரக நிலை வருமாறு. இன்றைய மேசராசியில் சந்திர பகவான் இருக்கின்றார். உடன் செவ்வாய் பகவானும் இருக்கின்றார். ரிஷபராசியில் பொறுத்தவரையில் ராகு பகவான் இருக்கின்றார். இன்றைய விருச்சிக ராசியில் பொறுத்தவரையில் கேது பகவான் இருக்கின்றார். உடன் சுக்கிர பகவான் இருக்கின்றார். தனுர் ராசியில் பொறுத்தவரையில் இன்று சூரிய பகவான் இருக்கின்றார். உடன் புதன் பகவான் இருக்கின்றார். மகர ராசியில் சனீஸ்வர பகவான் 100% காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார். குரு பகவான் உடன் நீச்ச நிலையில் இருக்கின்றார். இன்றைய நாளினுடைய அற்புதமான வழிபாட்டுக்குரிய தேவதையாக பெருமானை வணங்கி அவருடைய ஒப்பற்ற அருளாசி பெறக்கூடிய அற்புதமான வைகுண்ட பெருமானை வணங்கக்கூடிய நன்னாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இனிய வணக்கத்துடன் சிவா, சிங்களாதபுரத்திலிருந்து.